மாவட்டம் துடியலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் ஸ்ரீதர் சூரியகுமார். ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் இவரிடம் ஓட்டுநராக நவீன் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். தொழிலதிபர் ஸ்ரீதரின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதும் டியூஷன் அழைத்துச் செல்வதையும் நவீன் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் 15ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் ஸ்ரீதரின் 11 வயது மகனை டியூஷன் சென்டருக்கு அழைத்துச் சென்றுள்ளார் நவீன். பின்னர் மாலை 3 மணியளவில் டியூஷன் சென்டரிலிருந்து சிறுவனை கூப்பிட்டுக் கொண்டு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. தொழிலதிபர் ஸ்ரீதரின் மனைவி வெகு நேரமாகியும் பிள்ளை வீட்டிற்கு வராததால் கார் டிரைவர் நவீனை தொடர்பு கொண்ட நிலையில் அவர் போனை எடுக்காமல் இருந்துள்ளார். பின்னர் ஸ்ரீதர் சூரியகுமாரை தொடர்பு கொண்டு 12 லட்சம் ரூபாய் பணம் தராவிட்டால் சிறுவனை கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் ஓட்டுநர் நவீன். இதையடுத்து துடியலூர் காவல் நிலையத்தில் சிறுவன் கடத்தப்பட்டது குறித்து புகார் அளிக்கப்படவே சம்பவத்தை உடனடியாக விசாரித்த காவல்துறை தனிப்படையினர் 1 மணி நேரத்தில் ஈரோடு காவல்துறை உதவியுடன் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். பின்னர் ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னுடைய மகனை கடத்தியவர்களை உடனடியாக கைது செய்து மகனை மீட்டுக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் குடும்பத்துடன் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். மாநகர காவல் ஆணையர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து நன்றி தெரிவித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை அன்னைக்கு என்னோட மகன் எங்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரால் கடத்தப்பட்டு கொண்டு போன சமயத்தில் அதை துரிதமாக செயல்பட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மகனை மீட்டு கொடுத்த கமிஷனர், அப்புறம் டிசி நார்த்துங்க, அப்புறம் நுண்ணறிவு பிரிவு ஏசி இவங்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கி என் மகனை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். அவங்க கோயம்புத்தூர் போலீஸோட துரிதமான நடவடிக்கையால் இன்றைக்கி என் மகன் சேஃபாக எங்கள் வீட்டுக்கு சேர்ந்துருக்கா. அப்படி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்கள சந்தித்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன் நான். அவன் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தே ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளில் குடும்ப கஷ்டத்துக்காக எனக்கு வேலை வேணும்னு என்னோட இன்னொரு ஸ்டாஃப் மூலிமா சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து ஒரே வாரத்தில் சார் கொஞ்சம் டியூ கட்டணும், வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட 16,500 ரூபா பணமும் வாங்கியிருக்கிறான். அதுதான் உண்மையை தவிர அவன் தப்பிக்கிறதுக்காக எனக்கு அவன் பணம் கொடுக்கணும், அவர்கிட்ட எனக்கு பணம் வரணும்னு சொன்னது எதுவுமே இட் இஸ் டோட்லி பேஸ்லெஸ், டோட்லி அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஃபேக் ஸ்டேட்மெண்ட். அவங்க காவல்துறை ஸ்டேட்மெண்ட்லையும் அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆக கிடையாது. அவங்க இன்வெஸ்டிகேஷன்லையுமே இந்த மாதிரி எனக்கு பணம் வரணும் அப்படின்னு அவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஏதோ அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அன்னைக்கு இது இன்னைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ளாஷ் ஆகிருக்குது. இது முற்றிலும் எந்த விதத்துலையுமே 100% உண்மை கிடையாது. குழந்தைய டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட கிரெடிட் கார்டு கையில் வச்சுருந்தா, அப்படி காருக்கு பெட்ரோல் போட சொல்லி கொடுத்துருந்ததை அப்பாவோட கிரெடிட் கார்டு எங்கிட்ட இருக்குது, அப்பாட்ட ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பையனை என்னோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வரதுக்காக சரணம்பட்டி வந்திருக்கிறா. அப்படி ஆனால் பையன் சரணம்பட்டி சரணம்பட்டி ரூட் மாறும்போதே கேட்டிருக்கா. அப்படி இல்லை அப்பா இங்கே இல்லை, இன்னொரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்னு சொல்லி போயிருக்கிறா. அப்படி அதையும் தாண்டி மெயின் ஹைவேஸில் போகாமல் பேக் ரோட்ஸில் போய் கிட்டத்தட்ட பவானி வரைக்கும் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆனால் பையனுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் நம்மளை கிட்னாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் தன்னை ஏதாவது துன்புறுத்திடுவான், நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப சேஃபாக ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கொண்டு போய் வச்ச இடம் எல்லாமே ஒரு தோட்டம், ஒரு காடு, ஆற்றுக்கிட்ட, இது எங்கேயுமே இறங்கி தப்பிச்சு ஓடக்கூடிய இடம் இல்லை. சுற்றுப்பட்டு எந்த வட்டாரத்துலேயும் யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லை. ஸோ எங்கே இறங்கி ஓடுறதுன்னு சொல்லி போட்டு என் பையன் வெயிட் பண்ணி பவானி வரும்போது போலீஸ் அப்புறம் எல்லாமே அவனோட செல்ஃபோன் லொக்கேஷன் அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. செல்ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட ரேன்சம் டிமாண்ட், ஏன்னா கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லாரும் ஆள் கடத்தலோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்னாப்பர்ஸோட மெயின் மோட்டிவே பணம் டிமாண்ட் பண்ணுறது தான், எக்ஸ்டார்ஷன் தான். அதுக்கு தான் அவன் பையனை கடத்தினது. பணம் இவர்கிட்ட இருக்குது, எப்படியாவது அவனோட குடும்ப கஷ்டத்துக்கும் அவனோட கடன் தொல்லைக்கும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவர்கிட்ட பையனை கடத்தி பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் கடத்திட்டான். அப்புறம் இவரோட லொக்கேஷன் அது வரைக்கும் எனக்கு தெரியல. 7:30 மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட பணம் டிமாண்ட் பண்ணும்போது தான் லொக்கேஷன் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம். துரிதமாக செயல்பட்டாங்க போலீஸ். அந்த விஷயத்தில் அவங்க நான் மிகவும் பாராட்டுறேன். கமிஷனர் ஆகட்டும், சென்னையில் டிஜிபி ஆஃபீஸிலிருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. இங்கே கமிஷனரு இவர் ஐஎஸ் ஏசி, அதுக்கப்புறம் நார்த் டிசி எல்லாருமே உடனுக்குடன் அதுக்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து
8 டிஸ்ட்ரிக்ட் அலர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு வண்டியை ட்ராக் பண்ணி பவானி இன்ஸ்பெக்டர் வந்து கவிதா அவங்க வந்து வண்டியை இன்டர்செப்ட் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி பையனை சேஃப்கார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பையன்கிட்ட பேச வச்சாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து பவானி போய் பையனை ரெக்கவர் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வந்தோம்.